திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு சில கட்சி நிகழ்ச்சிகளும் அங்கே இருக்கிறதுனால முதல்வர் ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் வரார் அப்படிங்கிறதுனால அங்கே பல விஷயங்கள் செய்து வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அங்கே பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் கால்வாய் இருக்குது. அதோடைய கப்பு தாங்காமல் வேறு வழி இல்லாமல் மாநகராட்சி என்ன பண்ணியிருக்குன்னா, இது திராவிட மாடலுடைய வெர்ஷன் 4, அதனால் புதுசாக அவங்க யோசிச்சிருக்காங்க. ஃபுல்லாக 1 கிலோமீட்டருக்கு அந்த கால்வாய் முதல்வர் ரோடு ஷோ வரும் பொழுது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக மறைச்சிருக்காங்க. இதை ஒரு சில மீடியாக்கள் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த வெர்ஷன், திராவிட மாடலின் வெர்ஷனை எப்படி பார்க்குறீங்க? இதுக்குள்ள இந்த ஒரு கேள்விக்குள்ள ABCன்னு ஒரு 3 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த முதல் உட்பிரிவை நான் பார்க்கறது, புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக தான் நான் ஸ்டாலினை பார்க்குறேன். அவர் இப்போ சமீப காலமாக ரோட் ஷோ, அவர் பாடி லாங்குவேஜ், மக்களை சந்திக்கிறது. மோடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிப்பார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே இதில் ரோம் நகரம் பற்றி எரிஞ்ச போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்ச கதையா, அனகாபுத்தூரில் ஜனங்கள்லாம் வீடெல்லாம் எழுந்து போய் நடு ரோட்டில் ஒப்பாரி வைக்கிறாங்க. அதே மாதிரி கொடுங்கையூரில் வியாசர்பாடியில் வீடெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. இவர் இங்கே ஊரோரம் புளிய மரம் அப்படின்னு அந்த பருத்தி வீரன்ல ஒரு பாட்டு வரும் பாருங்க. அது எடிட் பண்ண பாட்டு, அவங்க வேற ஏதோ அதுக்கு ஒப்பதான் நான் சொல்றேன். நான் அதுதான் நான் சொல்ல வரல. அதே மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட அவங்க. அதாவது இந்த சூழ்நிலை எல்லாம் நீங்க பாருங்க, எவன் எக்கடு கட்டு போனா என்ன. அதுவும் அந்த ஸ்னேக் பாபு என்கின்ற அல்லேலூயா பாபு என்கின்ற சேகர் பாபு பாருங்க, ஸ்டாலினோட வீக்னஸை கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவர் கட்சியில் அடுத்து துணை பொதுச் செயலர் அந்த மாதிரி மேலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஊரே பத்தி எரியும் போது அங்கே போய் நாட்டியம் இதெல்லாம் இது பண்ணி அங்கே மோடியை பார்த்து காப்பி அடிச்சு அதே மாதிரி அங்கே ரோட் ஷோ அவர் மதுரையில் ரோட் ஷோ செய்கிறாரு. 22 கிலோமீட்டருக்கு என்ன ரோட் ஷோ பண்ண போறாங்கிறத நமக்கு ஒன்றும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க தொண்டர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி வேற ஏதோ அழைத்து வரப்பட்ட கூட்டம், இந்த 200 ரூபா ஊபிஸ், இந்த மாதிரி வேரியஸ் இது இருக்கும். நீங்கள் இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், மோடியை பார்த்து காப்பி அடிச்சது. இன்னொன்று துரோக வரலாறு. திமுகவையும் துரோகத்தையும் பிரிக்கவே முடியாது. திமுகவோட துரோகம் அதை கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இருக்கு. ஈவேராக்கு துரோகம் பண்ணாங்க, ராஜாஜிக்கு துரோகம் பண்ணாங்க, எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாங்க. இன்றைய பிஜேபி ஜனசங்கத்துக்கும் துரோகம் பண்ண கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஜனசங்கத்துக்கு திமுக துரோகம் பண்ணதா? அந்த விஷயம் இன்னைக்கு KS ராதாகிருஷ்ணன் அதை அதுல ஒரு சின்ன பார்ட்டு தான் அதுல எழுதிட்டு போயிருக்காரு. மரியாதைக்குரிய KS கோயில்பட்டி ராதாகிருஷ்ணன் மதிமுகவில் இருந்தார். அவரு 1972 உள்ளாட்சி தேர்தலில் மதுரையில் மேயர் முத்துப்பிள்ளை ஜெயிக்கிறார், கவுன்சிலராக இருந்து ஜெயிக்கிறாரு. ஸ்தாபன காங்கிரஸுக்கு அப்போ மாவட்ட தலைவராக இருந்தவர் பழ நெடுமாறனுக்கும் முத்துப்பிள்ளையும் 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி. ஆனால் லோக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா முத்துப்பிள்ளைக்கு கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா. முத்து இந்த திராவிட அரசியலுக்கு உண்டான இருக்காங்க, எதிரும் புதிருமா இருந்தா கூட அவர் நெடுமாறன் ஒரு எத்திக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவர். முத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் அழுக முட்டையை அடிக்கிறது, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தாருன்னு சொல்றீங்களா? அந்த கட்சியோட கலாச்சாரத்துக்கான அத்தனை இதுவும் எம்ஜிஆருக்கு நான் சேலை கட்டிக்கிறேன்னு சொல்லி இது பண்ணி அவமானப்பட்டவர். அப்போ முத்து 2 ஸ்தாபன காங்கிரஸும் திமுகவும் சமபலத்தில் இருக்கு. அப்போ ஒரு கவுன்சிலருடைய ஓட்டு கிடைச்சதுனாக்க திமுகவோ அந்த ஒரு ஓட்டு யாருக்கு போகுதோ அவங்க மேயர் ஆயிடலாம். அப்போ 2 கவுன்சிலர் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சேஷாச்சாரின்னு ஒருத்தர், அதுதான் சேஷாத்ரின்னு KS ராதாகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்கார். இந்த சேஷாச்சாரி அவர் பட்னூல்காரர், அந்த சௌராஷ்டிரா சமூகத்தை பின்னணியாக கொண்டவர். அந்த 2 பேர் ஜெயிச்சு வரும்போது கருணாநிதி அன்றைக்கு வாஜ்பாயிட்டையும் ஜனா கிருஷ்ணமூர்த்திட்டையும் பேசி, அந்த 2 பேரும் ஜனசங்கத்தோட கவுன்சிலர், அதனால வாஜ்பாயிட்ட பேசி ஜனா கிருஷ்ணமூர்த்திட்ட பேசி இதுல காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற போர்வேல அதுவும் துணை மேயர் ஜனசங்கத்துக்கு கொடுக்குறேங்கிற ஒப்புதல் ஒரு ஒப்பந்தத்தோட இவர் முத்துப்பிள்ளை மேயர் ஆயிடுறாரு. ஆனா உடனே அடுத்த செகண்டு எப்படி முரசொலி மாறன் இறந்து போனோடனே அவர் போய் டெல்லியில இறங்குறதுக்குள்ள விட்ரா பண்ணாரோ, சப்போர்ட்டை விட்ரா பண்ணாரோ, அந்த மாதிரி அவர் மேயரான அடுத்த செகண்டு ஸ்தாபன காங்கிரஸ்லேருந்து 2-3 கவுன்சிலரை விலைக்கு வாங்கிட்டு இவங்களை பார்த்து போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம கட்சியை பார்த்து டாடா காமிச்சிட்டு போன அதாவது திமுக ஒரு துரோகத்தின் மொத்த உருவங்கிறதுக்கு இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்.
அந்த முத்துவர சிலையை திறக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்டாலினார் அங்க செல்றாரு, தளபதியார் அங்க சுடலையார் அங்க செல்றாரு. இதுல பாருங்க, இவங்க வந்து துரோகத்தின் மொத்த உருவம், இது வந்து காப்பி கேட்டு. அதுல அப்படி இருக்கும்போது இன்னொன்னு பாருங்க, நாம என்னெல்லாம் வாந்தி எடுத்தது திங்கிறது நாயும் கம்யூனிஸ்டும் தான் அப்படின்னு வீரத்துறவி ராமகோபாலன் சொல்றது உங்களுக்கும் தெரியும். இப்ப பாருங்க, அதை வந்து தமிழ் மீடியாவுக்கும் திமுகவுக்குமே அது பூமராங் ஆயிடுச்சு. ட்ரம்ப் குஜராத்துக்கு வரும்போது இங்க பாருங்க, பாரத நாட்டின் ஏழ்மையை பரிகசிக்கிறார்கள், குடிசையை மறைத்து துணியை கட்டுகிறார்கள், இந்த ஏழை பாழைகளை சும்மா விடுமா அப்படிலாம் சொல்லிட்டு இதுதான் நவீன இந்தியாவா. இப்ப பாருங்க, இந்த திராவிட மாடல், அதுவும் வந்து என்ன, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்ட்டு கடைசியில நாத்தம், முடை நாத்தம் தாங்க முடியாம பாருங்க, மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய கூவன் நதிக்கு கூட ஒவ்வொரு வருஷமும் 1000 கோடி பட்ஜெட். அது டிஆர் பாலு நம்ம கூட்டணியில இருக்கும்போது கூட 98, 99, 2004 1100 கோடி பட்ஜெட். இப்ப பிடிஆர் இருந்தப்பையும் போட்டாரு ஒரு 1300 கோடி வச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து இங்க ஊரை கொள்ளையடிக்கிறது மெட்ராஸ்ல மட்டும் இல்ல, கிருதுமால் நதின்னு மதுரைக்குள்ள ஓடுது. அந்த கிருதுமால் நதியில தான் வந்து மத்ச அவதாரம் நடந்ததா, மீன் வடிவத்துல பெருமாள் இது அவர் அவதாரம் எடுத்துவார். அந்த நதியிலிருந்து, வைகை நதியிலிருந்து நாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அங்க போயும் கொள்ளடிச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு. ஆக மொத்தம் இது ஒரு போட்டோ ஷூட் ஆட்சி, இது ஒரு துரோக ஆட்சி, இது வந்து ஒரு காப்பி கேட் ஆட்சி, இது வந்து ஓட்டு போட்ட மக்களையே வஞ்சிக்கும் ஆட்சி என்பதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் முதல்வர் அப்பா டோப்பா அப்பா, மக்கள்லாம் நான் அப்பா சொல்றேன் கேளுங்க அப்பான்னு பொய் சொல்றதே ஒரு அப்பா தொழிலா வச்சிருக்கிற அப்பா இன்னைக்கு மதுரையில போய் வெளிச்சம் போட்டு காட்டி அலங்கோல ஆட்சியின், இந்த காட்டாட்சியின் ஒரு உதாரணமாகத்தான் இந்த மதுரையில துணியை வச்சு மறைச்சதை நான் பாக்குறேன். இந்த செய்தியில இன்னொரு முக்கியமான தகவல் நம்ம நேயர்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா சொன்னார். அந்த காலத்திலேயே ஜனசங்கத்திலேருந்து 2 கவுன்சிலர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஏன்னா பாஜக வளரல அப்படின்னு ஒரு பக்கம். அதுல இன்னொரு தகவலும், 72ல கவுன்சிலர் சேஷாச்சாரி உட்பட இன்னொரு 2 கவுன்சிலர் இருந்தாங்க. 96ல என் இனிய நண்பர் NL வாசு, இப்போ அவர் லைன்ஸ் கிளப்னு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு. 96ல அவர் மதுரை மாநகராட்சி கவுன்சிலரா இருந்தார். 96லயும் பிஜேபி தனியா நின்று. 2001ல அவர் எம்எல்ஏ சீட்டு எதிர்பார்த்து கிடைக்காம மூக்க அழகிரி அவர் திமுக வேட்பாளரை தோக்கடிக்கிறதுக்காக கட்சியிலேருந்து வெளியில கொண்டு போய் நிறுத்தினாரு. உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு பெற்றவர். 2001ல ஒருவேளை பிஜேபி அவருக்கு கூட்டணி சீட்டு வாங்கி கொடுத்துருதுன்னா உறுதியா மதுரையில இருந்து நம்மளுக்கு ஒரு எம்எல்ஏவும் கிடைச்சிருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு மதுரை வந்து, மதுரையில இருக்கக்கூடிய மக்கள், அனைத்து சமுதாய மக்களும் தேசியத்தை, RSS, ஜனசங்கத்தை, பிஜேபியை நாளும் ஏற்றுக்கொள்கின்றார்கள்.